என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க டாக்ஸிக் திரைப்படத்தவ. நேத்து ரிலீஸ் ஆன டாக்ஸிக் திரைப்படம், பப்ளிக் ரிவ்யூல கொஞ்சம் கூட நல்லால்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, படத்த உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது. படம் வேற லெவல் இருக்குங்க. படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், 3 1/4 மணி நேரம் போயிட்டுருக்கு. ஆனா 3 1/4 மணி நேரம் போறதே தெரியாது. படத்துக்கு அந்த அளவுக்கு மெனக்கெட்டு படத்த ஒவ்வொரு சீனுமே ஷாட் பை ஷாட் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டெடிகேட்டடா எடுத்திருக்காங்க. படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீது மோகன்தாஸ் தான். கூடவே சேர்ந்து நம்ம யஷும் இந்த படத்த வந்து கூடவே சேர்ந்து எழுதியிருக்கிறாரு. படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா, நம்ம ரவி பஸ்ரூர் தான். அவர் இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப், கேஜிஎஃப் 2, கேஜிஎஃப் பார்ட் 1, 2க்கு எல்லாமே மியூசிக் போட்டவர் தான். நம்ம கொஞ்சம் லேக் ஆனா கூட அவருடைய மியூசிக் நம்மள வந்து கன்வெர்ட் பண்ணி படம் பார்த்தே ஆகணும். படம் பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மியூசிக் நம்மள இழுத்து உட்கார வைக்குது. படத்துல வந்து கூட கிட்டத்தட்ட ஒரு 5 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஃபீமேல் ஆக்ட்ரஸ். ஸோ அதுல வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா, அப்புறம் ருக்மிணி இவங்க கண்டிப்பா ரொம்பவே பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து அப்பன் பையன் அப்படின்ற மாரி கான்செப்ட்ல தான் போயிட்டுருக்கு. 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு? 2 பேருமே வந்து சேர்ந்தாங்களா? பிரிஞ்சாங்களா? அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு லாங்கா தான் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் சினிமால இல்லாத மேக்ஸிமம் அங்க கனடாவுல எப்படி வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 1/2 நிமிஷம் இந்த மாரி தான் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அதிகமா போயிட்டுருக்கு. ஸோ படத்துல வந்து அங்கங்க கொஞ்சம் அடல்ட்ஸ் இருக்கு. ஃபேமிலிலாம் போய் பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டா அது உங்களுடைய விருப்பம். ஆனா படத்த பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா போய் படத்த பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்க அடல்ட் சீன் இருக்கு. படம் வந்து படத்தோட பட்ஜெட்ட கிட்டத்தட்ட 500 800 கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 650 கோடி, 600 கோடி கண்டிப்பா ஆயிருக்கும். ஸோ இதுக்கு ஒர்த்தா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு இந்த படம் ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்த வந்து மேக் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய புரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேவிஎன் புரொடக்ஷன் தான். அவங்களும் இந்த படத்த வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து இந்த படத்த நம்ம வந்து ஷேர் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாவே யஷ் ஒரு நல்ல மனுஷன். ஸோ ரொம்ப ஒரு அடிப்பட்ட தட்டுலேருந்து வளர்ந்து வர மனுஷன் தான். அவரு வந்து கேஜிஎஃப் படம் எடுத்ததுனால தான் உண்மையாவே கர்நாடகால சினிமா எடுக்குறாங்க. சினிமா இருக்குன்னே சொல்லிட்டு ஆல் ஓவர் பேன் இண்டியாவே தெரிய வந்தது. ஸோ அந்த படத்த மூலமா தான் அவர் வந்து இந்த வேர்ல்டுக்கே பிரபலமானாரு. ஸோ இந்த படமும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிருப்பீங்க. கண்டிப்பா இந்த படம் அந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். உள்ள போனவங்களுக்கு தெரியும். ஸோ நெறைய பேர் பப்ளிக் ரிவ்யூல படம் கொஞ்சம் லேகா தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கீங்க. நெறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா படம் வேற லெவல் ஹிட்டு. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் உண்மையாவே 3 1/4 மணி நேரம் போதா இல்லையான்னே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து நல்லா நல்லா அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாவே இந்த படத்த நீங்க உள்ள போய் பாருங்க. வேற லெவல் இருக்கும். வேற ஏதேதோ மொக்க படத்தெல்லாம் பார்க்குறீங்க. இந்த படத்த போய் பாருங்க. இந்த படம் நீங்க பார்த்தாலும் பார்க்கலாமே வந்து கிட்டத்தட்ட பேன் இண்டியா லெவல்ல இந்த படம் உண்மையாவே ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகும். நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன தொடும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ மேலும் இந்த வீடியோவ முழுசா நீங்க ரிவ்யூ பார்க்கணும்னா கீழ நான் வீடியோ போடுறேன். போய் பாருங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு மூவில நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.